எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறி. இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வட மாநிலங்களில் ஒன்றான கர்நாடகாவில் நடந்த ஒரு கொலை சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு தாயே தன் மகனை எப்படி கொண்டுவாங்களா அப்படின்ற அளவுக்கு எல்லாரையும் கதிகலங்க வச்சிருக்கு இந்த கேஸ். இன்னைக்கு எல்லாராலையும் பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த பெங்களூர் சிஇஓ கேஸ்ன்றது சுச்சனா சேத் அவங்களுடைய பையனை கொன்ற வழக்கில் அவங்க கைதாகியிருக்காங்க. சுச்சனா சேத்துன்றவங்க யார், அவங்களுடைய கணவர் யார், எதனால் அவங்க கொலை செஞ்சாங்க, அதோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சுச்சனா சேத்துங்கிறவங்க பெங்களூரில் இருக்க ஒரு ஏஐ பேஸ்டு கம்பெனியில் சிஇஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய கணவர் வெங்கட்ராமனும் அதே போல் ஒரு ஏஐ பேஸ்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க இந்தோனேஷியாவில் இருக்க கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தம்பதியினருக்கு ஒரு 4 வயது மகன் இருக்கிறான். அந்த சமயத்தில் தான் அவங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ணுறாங்க. சேர்த்து வெங்கட்ராமனும் 2010 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுலேருந்து கரெக்டாக 10 வருஷத்தில் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. கருத்து வேலை பண்ணி 2022 தீர்ப்பு வழங்குறாங்க. இதில் கோர்ட்டோட தீர்ப்பு என்னவா வருதுன்னா, பையன் அம்மாவோடையே வளரலாம், ஆனால் வாரத்தில் ஒரு நாள், அதாவது வார இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்பாவோட ஒரு நாள் செலவு செய்யலாம், அந்த மாதிரி தீர்ப்பு வருது. அதாவது வீடியோ கால் வாயிலோ அல்லது நேர்லையோ செலவு செய்யலாம், அந்த மாதிரி வருது. ஆனால் அதாவது சுச்சனா சேத்துக்கு உடன்பாடு கிடையாது. நிலையில தான் சுச்சனா சேத்தும் அவருடைய பையனும் கோவாவுக்கு ஒரு சுற்றுலா செல்றாங்க. 4 நாள் சுற்றுலா. ஜனவரி 6 ஜனவரி 10 வரைக்கும் 4 நாள் கோவாவில் இருக்க ஒரு தனியார் விடுதியை ரூம் புக் பண்ணிட்டு இங்கேருந்து செல்றாங்க. அதிகாலை 6 மணிக்கு அந்த ஹோட்டலுக்கு அதிகாலை 6 மணிக்கு அவங்க ரீச் ஆனதா சொல்லப்படுது. அந்த விடுதியில் அறையெடுத்து தங்கியிருக்கக்கூடிய சமயத்தில் மறுநாள் 7ஆம் தேதி அவங்க 2 பாட்டில் இருமல் மருந்து வாங்கி கேட்டிருக்காங்க. அதையும் அந்த ஹோட்டலுடைய உரிமையாக கொடுத்துருக்காங்க. இதே போல் தொடர்ச்சியாக மறுநாள் ராத்திரியும் கால் பண்ணுறாங்க. ஹோட்டலோட அந்த சர்வீஸ் நம்பருக்கு மறுநாள் ராத்திரியும் கால் பண்ணி, எனக்கு ஒரு டாக்ஸி அரேஞ்ச் பண்ணித்தாங்க, நான் அவசரமாக பெங்களூர் திரும்ப போகணும், எனக்கு அவசரமாக வேலை இருக்குது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு இவங்க கேட்கும்போது, அவங்க நீங்கள் இதுக்கு ஃப்ளைட்டில் போயிடலாமே, ஃப்ளைட்டில் போனால் உங்களுக்கு டைமும் மிச்சம் பணமும் மிச்சமாகும், இப்போ டாக்ஸியில் போனீங்கன்னா ஃப்ளைட்டை விட 5 மடங்கு பணமும் அதிகமாகவும் நேரமும் வீணாகும் அப்படின்னு அவங்க அறிவுரை சொல்லியும் கேட்கல. சுச்சனா சேத் அவங்க கேட்கல. அவங்க அடம் பிடிச்சி கேட்கும்போது ஹோட்டல் உரிமையாளர்கள் டாக்ஸி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன் இவங்க டாக்ஸி எவ்வளோ அதுக்கு டைமாக சூஸ் பண்ணுறாங்க? திரும்ப போகிறப்ப அவங்க பையன் இல்லை. திரும்ப அவங்க பேக்கெல்லாம் எடுத்து வைக்கிறப்ப பையன் இல்லை. அப்போ ஹோட்டல் உரிமையாளர்கள் கேட்கும்போது, வரும்போது பையனோட வந்தீங்களே, பையன் இல்லைன்னு கேட்குறப்ப அவங்க இல்லை, எனக்கு கோவாவில் சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் விட்டுட்டேன், இப்போ நான் ஒரு அவசர வேலையாக நான் மட்டும்தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோட்டல்காரங்களுக்கு மேலும் மேலும் சந்தேகம் அதிகமாகுது. வரும்போது இவ்வளோ பேக் நீங்கள் கொண்டு வரலையே, இப்போது அதிகமான பேக்கு கொண்டு போகிறீங்க, அந்த மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. அப்போது சுச்சனா சேத்னா இல்லை பர்ச்சேஸ் பண்ணேன், இங்கே பர்ச்சேஸ் பண்ணது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒரே நாளில் இவ்வளோ பொருள் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னு ஹோட்டல்காரங்களுக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அப்போது அவங்க லக்கேஜெலாம் எடுத்து வண்டியில் வைக்கிறப்ப டிரைவர் கேட்கும்போது அந்த லக்கேஜை கொடுக்கல. ஒரு கனமான பேகு அவங்களே லிஃப்ட் பண்ணிட்டு வராங்க. அதை சுச்சனா சேத்துன்றவங்க அவங்களே லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கார் டிக்கியில் வைக்கிறாங்க. வேறு யாரையும் அதை லிஃப்ட் பண்ண விடல, தூக்க விடலை. அவங்களே கஷ்டப்பட்டு அதை எடுத்துகிட்டு போய் டிக்கியில் வச்சு லாக் பண்ணுறாங்க. நம்ம பார்க்குறப்ப ஹோட்டல்காரங்களுக்கும் அந்த டிரைவருக்கும் ஏதோ ஒரு சம்திங் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். அவங்களுக்குன்ட்டு இல்லை, யார் பார்த்தாலுமே. அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அந்த மறுநாள் காலையில் ஹோட்டல் ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு ஊழியர்கள் வராங்க. ரூமை திறந்து பார்க்குறப்ப ஃபுல்லாக ரத்த கரைகள், அப்புறம் அந்த 2 காலி பாட்டில் போலீஸுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதே கலாக்கூட் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த விடுதி அமைஞ்சிருக்குது. அதனால அந்த கலாக்கூட் போலீஸ் காவல் ஆய்வாளர்கிட்ட இவங்க விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. இவ்வாறு வந்தது, அப்புறம் வரும்போது பையனோட வந்தது, திரும்ப போகிறப்ப பையன் இல்லாமல் தனியாக போனது, ஒரு ரூமில் இந்த மாதிரி ரத்த கரைகள், பாட்டில் இதெல்லாம் சொன்னவும் போலீஸ் சம்பவ இடத்துக்கு வராங்க. இப்போ போலீஸ் சம்பவ இடத்துக்கு வராங்க, வந்து ஹோட்டலில் உரிமையாளர்கள் சொன்னதெல்லாம் உறுதிப்படுத்துகிறாங்க. சிசிடிவி காட்சியை செக் பண்ணி உறுதிப்படுத்தி ரூமில் இருக்க ரத்த கரைகள் அதெல்லாம் கைப்பற்றிட்டு சுச்சனா சேத் அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பையன் எங்கே அந்த மாதிரி கேட்குறாங்க. தங்களோட மகன் எங்கே, திரும்ப போகிறப்ப அவங்க கூட வரலைன்னு கேட்குறப்ப, அங்கே தன்னோட ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறதாகவும் கோவாவில் அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறதா சொல்லி ஒரு அட்ரஸை கொடுக்குறாங்க. அப்படி ஒரு அட்ரஸே இல்லை. அவங்க கொடுத்தது வந்து ஒரு பொய்யான அட்ரஸ். கட்டமாக டைரக்டாக டிரைவருக்கே கால் பண்ணுறாங்க. கோவா போலீஸ் டிரைவருக்கே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி கொங்கணி லாங்குவேஜில் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி சஸ்பிஷியஸாக இருக்குது, நீங்கள் பக்கத்தில் எந்த ஸ்டேஷன் இருக்குன்னு கேட்குறப்ப, சித்ரதுர்கா, பெங்களூரில் சித்ரதுர்கான்னு ஒரு இடத்துல வண்டி போயிட்டு இருக்கும்போது, நீங்கள் சித்ரதுர்கா போலீஸ் ஸ்டேஷனில் அவங்கள ஒப்படைச்சிருங்க, மற்றதை அவங்க பார்த்துக்குருவாங்கன்னு சொல்லிட்டு சித்ரதுர்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க.
அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வந்ததும் போலீஸார் வந்து அவங்கள கைது பண்ணி பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணும்போது தான் தெரியுது அந்த பேக்கில் இருந்தது அவரோட அந்த 4 வயது பையனோட சடலம் தான் இருந்தது. நைட்டே கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி 9ஆம் தேதி கோவாக்கு அனுப்பிடுறாங்க. அதாவது கோவாவோட போலீஸ்க்கு அனுப்பிடுறாங்க. அங்கே கஸ்டடியில் எடுக்கிறாங்க. 6 நாள் கோவா போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறாங்க சுச்சனா சேத்தை. கோவா போலீஸ் சுச்சனா சேத்தை 6 நாள் கஸ்டடியில் எடுத்து விசாரணையை தொடங்குறாங்க. விசாரணை முதல் கட்டமாக அந்த பேக்லேயே ஒரு டிஷ்யூ பேப்பரை கண்டுபிடிக்கிறாங்க. டிஷ்யூ பேப்பரில் ஐலைனரால் எழுதியிருக்காங்க எனக்கு அவங்களுக்கும் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் உள்ள அந்த கசப்பான நாட்கள், அப்புறம் இந்த கோர்ட்டோட தீர்ப்பு, வாரத்தில் ஒரு நாள் அப்பாவை சந்திக்கலாம், அவர்களோட நேரம் செலவழிக்கலாம், அது அவங்களுக்கு பிடிக்காதது, அதெல்லாம் ஐலைனரில் அவங்க எழுதியிருக்காங்க அந்த பேப்பரில். அந்த பேப்பரும் அவங்க கொண்டு வந்த பேக்குகளில் ஒரு பேக்லேருந்து எடுக்கப்படுது. அப்புறம் ஃபாரன்சிக்கில் கொடுத்து அவங்கள ஹேண்ட் ரிட்டன் டெஸ்ட் வச்சு அது அவங்க எழுதினது தானா அப்படின்றத மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அது மேட்ச் ஆகுது. ரிசன்ஸ் சொல்கிறதும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்கிறதும் ஒத்து போகுது. அதாவது நான் கொலை பண்ணலை, இருமல் மருந்து ஓவர் டோசேஜ் எடுத்துக்கிட்டதால நான் காலையில் எழுந்து பார்க்குறப்ப அவன் இருந்து கிடந்தான் அப்படின்றது அந்த இடத்துல அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் அவன் வலுக்கட்டாயமாக கொலை செய்யப்படலை. ஒரு சுமூகமான முறையில் தலைவாணியோ பெட்ஷீட்டோ வச்சு அழுத்தி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க போலீஸார். இன்னொரு புறம் ரூமில் ரத்தக்கரை அப்படின்னு பார்க்குறப்ப சுச்சனா சேத் அவங்களோட கையை அவங்களே கட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. தானும் தன்னோட உயிரை மாய்க்க முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த ரூமில் இருக்கிறப்பவே. இப்போ சுச்சனா சேத்தோட அந்த கணவர்கிட்ட விசாரணை நடந்தது அவர் சொல்கிறது என்னென்னா, சுச்சனா அவருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இப்போது பெங்களூரில் இருக்கிறப்பவே ஜனவரி 7ஆம் தேதி பையனை பார்க்க அழைச்சிருக்கிறாங்க, வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரும் ரிப்ளை பண்ணியிருக்காரு, எங்கே வரணும் அந்த மாதிரி. சுச்சனா சேத் பார்க்க அழைக்கும் போது அவங்க அங்கே தான் இருந்திருக்காங்க, பெங்களூரில் தான் இருந்திருக்காங்க. அவருடைய கணவரும் பெங்களூரில் தான் இருந்திருக்காங்க. போது சுச்சனா சேத் ஒரு இடத்த சொல்லும்போது அவங்க ஓகே சொல்லிட்டு, ஓகேன்னு சொன்ன அந்த கணவர் சுச்சனா சேத் சொன்ன இடத்துக்கு வந்திருக்கிறாரு. வந்து பார்க்கும்போது அங்கே சுச்சனா சேத்தும் வரல, அவர் பையனும் வரல. ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரலன்னதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் பார்க்குறாப்புல அப்பவும் ரிப்ளை எதுவும் இல்லை. ஸோ அந்த இடத்த விட்டு அவர் கிளம்புறாரு. ஏன்னா அவருக்கு இதுக்கு முன்னாடியே மீட்டிங் இருந்தது, அதாவது இந்தோனேஷியா ஜகார்ட்டா செல்வதா இருந்தது. மகனை பார்க்கணுன்றதுக்காக ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி வந்தார். வந்து மகனை பார்க்க முடியலை அப்படிங்கும்போது சரி கிளம்பலான்னு கிளம்பிடுறாரு. இந்த மாதிரி ஒன்று தொடர்ந்து ஒன்று சஸ்பீஷியஸாகவே நடந்துகிட்டு இருக்கும்போது அதிகப்படியான கேள்வி உண்டாக்குது. ஏன் கணவருக்கு மகனை பார்க்க அழைப்பு விடுக்கணும்? அவங்க தான் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்காங்களே, கோவா போகிறதுக்கு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 7ஆம் தேதி ஏன் மகனை பார்க்க வர சொல்லி கேட்கணும்? 2 ஒரே நேரத்தில் அளவுக்கு அதிகமான மருந்து பாட்டில்களை எதற்கு வாங்கணும்? 2 இருமல் மருந்து பாட்டில்கள் அப்போ வாங்கணும்னு அவசியமே இல்லை. அதுவும் சின்ன பசங்களுக்கு கொடுக்கக்கூடியதில்லை, அது பெரிய ஆட்கள் உபயோகிக்கக்கூடியது அப்படின்னு அந்த ஹோட்டல் உரிமையாளர்களை அந்த பையனை கொலை பண்ணலைன்னா எதுக்காக அவங்க அதை மறைக்கணும்னு நினைக்கணும்? எதற்காக அந்த பையன் சொந்தக்காரங்க வீட்டை விட்டுட்டு போகிறாருன்னு போய் சொல்லணும்? பொய்யான முகவர் எதற்கு கொடுக்கணும்? 4 சுச்சனா சேத் கையில் இருந்த அந்த கீறல்கள் மற்றும் விடுதி படுக்கையில் இருந்த துணியில் இருந்த ரத்தமாக யாரோடது? இன்னும் கேள்விகள் மனசில் எழுமுனாகவும் அந்த பையன் இறந்துட்டான் அப்படிங்கிறதான் உண்மை, கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்? அதுதான் அவங்க அந்த டிஷ்யூ பேப்பரில் எழுதியிருக்காங்க, எழுதி தெரியப்படுத்தியிருக்காங்க. அவங்களோட அந்த கல்யாண வாழ்க்கை, கசப்பான ஆட்கள், அப்புறம் அதனால் அவங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணது, கோர்ட்டோட தீர்ப்பு, அதில் உடன்பாடு இல்லாதது, வாரத்துக்கு ஒரு நாள் சிறுவன் தந்தையோட பேசலாம், நேரம் செலவழிக்கலாம் என்று சொன்னது இவங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை. இங்கே நம்ம பையன் நம்மளோட ஒவ்வொரு பாசத்தாலேயே இன்னைக்கு அவனுக்கு அவங்களே எமன் ஆயிட்டாங்க. அதனால தான் சிறுவன் தந்தையை சந்திப்பதிலையோ இல்லை அவங்ககிட்ட பேசுறதுலையோ உடன்பாடு இல்லாமல் துணி, அதாவது பில்லோ, அந்த ஹோட்டலில் இருக்க பில்லோ அல்லது துணி போன்றவற்றை வச்சு அவனை அமுக்கி அவனை மயக்கமடைய செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. எதிர்பாராமல் அவனை இறந்துட்டான். இறந்ததும் தாய் பாசம் தானே, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தானும் கையறுத்து அவங்க உயிரை மாய்க்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த பிளட் ஸ்டெயின்ஸு, அந்த கரைகள்லாம் ஏற்பட்டிருக்கு ரூமில். அவ்வளோ செஞ்சு அவங்களால கையை விட்டு காலி பண்ணிட்டு டாக்ஸியில் போக முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அந்த டாக்ஸி நடந்தது, அப்புறம் அந்த ஹோட்டல் உரிமையாளர் போலீஸை கூப்பிட்டது, இது எல்லாம் நடந்திருக்கு. இன்னும் அந்த கேஸ் முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா